இந்த சம்பந்தமா ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னாவே இடி வந்துருன்னு சொல்லி தப்பான ஒரு விஷயத்த பத்திரிகையில ஊடகத்துல வந்து பேசி 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 பெருசாக்கி விடுறீங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக பையன் மேல நீ வழக்கு போற தப்புன்னு அப்படி கேட்கறேன் ஸ்டேஷன்ல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுன, நீ வெளியே வாங்கினாரு. ஐயா நான் என்ன சொல்றேன்னா 1000 ரூபாய்க்கு 1 லிட்டர் சாராயம் நீங்க விற்கிறீங்க. குணசேகர மேல ஜாதி பத்தினா கடப்பாறையில குத்துறான ஒரு வழக்கு போடுறோம். இதுதான் நடந்தே தவிர அவருக்கு எங்களுக்கு இன்னொரு வாடா போட்டோன்னு கூட நான் பேசுனது கிடையாது, சண்டை பண்ணிக்கிட்டு கிடையாது. ஈடியை பயன்படுத்தி யாராவது காட்டை வாங்க முடியுமா? இல்ல அவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் போற கடை எங்க மலை வரம் தான் எங்க காடு. ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு 15 லட்சம் போலாம். இன்னைக்கு ஒரு கருத்துக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார் 2 பேருக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஐயா அவருக்கு எங்களுக்கு பிரச்சனை, எங்களை வாழ வச்சவர் அவர் தான். நான் சொல்றேன் எங்களுக்கு காடு வாங்கி கொடுத்தா அவர் தான். இன்னைக்கு நான் அவர் வந்து ஒரு நாளும் வாடா படம் கூட நான் பேசுறது கிடையாது, சரிங்களா? எங்களுக்கு காடு வாங்கி கொடுத்தா அவர் தான். இன்னைக்கு இந்த ஊடகத்துல கெட்ட பேரை பரப்புறது அவர் தான். காவல்துறையில சாராயம் வைக்கிறவனை புடின்னு சொன்னா நம்ம வழக்கு பதிவு பண்றாங்க. நீதிபதியே கேட்கறதுல எந்த பத்திரிகையிலையும் இந்த சாராயம் வைக்கிறவரை பத்தி யாராவது போடுறாங்களா பாத்தியா, உனக்கு அறிவே இல்லைன்னா என்கிட்ட சண்டைக்கிறாங்க. 81 எழுதி கொடுக்கும்போது அவ்வளவுதான் வயசு. இவர் என்ன எழுதியிருக்காருன்னா உறுதிமொழி ஆவணம் தான் எழுதியிருக்காரு, கொத்தவ பத்திரம் கூட அதில் எழுதல. அது வந்து எங்களுக்கு சண்டை எல்லாம் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த காவல்துறை சாராயம் வித்தாங்கன்னு கேட்டதுக்கு அவசரம் இந்த வழக்கெல்லாம் போட்டு இப்ப ஈடிக்கு நான் தான் சமன் பண்ணிட்டேன், நான் தான் வந்து இந்து பள்ளம் நான் தான் எழுதி கொடுத்தேன்னு சொல்றாங்க. அத்தனையுமே போய் நான் ஒரு நாள் அதை சொல்லவும் இல்லை, நான் எழுதவும் இல்லை. எல்லாரும் வந்து என்கிட்ட எடுக்கிறாங்க. ஆனா டிவியில நான் பேச வெளியிடுறது இல்ல, அவங்க பேசுறது மட்டும் தான் வெளியிடுறாங்க. பிஜேபி கட்சியில இருக்காங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்கோசமே அரசியல் பழி வாங்கணும், இவங்களுக்கு வேணும்னு கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கோசமே. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக சேலம் மாவட்டத்தினுடைய பாஜகவின் மாவட்ட செயலாளர் திரு குணசேகரன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம உரையாட போறோம். வணக்கம் சார். வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூரோட்டம் ராமநாயகம் பழைய பகுதி வடக்காடு காராமணி திட்டு பகுதியிலிருந்து குணசேகரன் பேசுறேன். ரீசெண்டா வந்து உங்களை வச்சுதான் தமிழ்நாடு அரசியல் வந்து பரபரப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏழை விவசாயிகளுடைய நிலத்தை ஈடிய வச்சு நீங்க வந்து அபகரிக்க முயற்சி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு. உங்க கட்சியினுடைய அண்ணாமலை அவர்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக உங்களுடைய வாதம் என்ன? அந்த ஏழை விவசாயி நிலத்தை புடுங்குறது சொல்றது முற்றிலும் தப்பு. அதாவது ஒரு மாவட்ட செயலர் சொன்னா ஈடி வரும்னு சொல்லுது, அது மிகப்பெரிய தப்பு. அதுவும் நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த அந்த விஷயத்த வந்து பெருசாக்குறீங்களே தவிர, இது இந்த சம்பந்தமா ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னாவே ஈடி வந்துருன்னு சொல்லி தப்பான ஒரு விஷயத்த பத்திரிகையில ஊடகத்துல வந்து பேசி 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 பெருசாக்கி விடுறீங்க. இதுக்கும் இந்த ஈடுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த காட்டுக்காரருக்கு எங்களுக்கும் நான் இதுவரையும் வாடாப்படவங்களும் அவர் பேசுறது கிடையாது. அண்ணாங்கிற தவிர வேற எந்த வார்த்தையும் அவர் பேச மாட்டான். இதுக்கு முழுக்க முழுக்க என்ன காரணம்னா, முதல் பாயிண்ட் என்னன்னா, காவல்துறை கடவுள் மாதிரி, சரிங்களா? அந்த கடவுளே ஒரு தப்பு பண்ணும்போது யாரு கேட்கறது? பொதுமக்கள் தான் கேட்டாகணும். அந்த பொதுமக்கள் அந்த கேள்வி கேட்கற மேல ஆமாங்க, இந்த விஷயத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் காவல்துறை தான். இல்ல வனத்துறை மற்றும் வந்து ஈடி இது ரெண்டு தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க. காவல்துறையும் வனத்துறையும் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த நாடகத்தை அரங்கேற்றி முடிச்சுக்கிறாங்க. அந்த கேஸ் தள்ளுபடி ஆனதுக்கும் காரணம் அவங்க தான், இந்த அரங்கேற்றதுக்கு காரணம். அதுக்கு எதுக்கு எப்படி இது இந்த விஷயத்த சண்டை வருதுன்னு கேட்டா, 2019 கொரோனா காலகட்டம், 19-20 அந்த கொரோனா காலகட்டத்துல அமிர்தலிங்க ஐயப்பன்னு எங்க ஆத்தூர் ஸ்டேஷன்ல ஒரு வழக்கு பக்கத்து காட்டுக்கார, அவங்க சொந்தக்காரர் நம்ம கிருஷ்ணனுடைய சொந்தக்கார பையனை நிஜாந்தான் என்பது எங்க பக்கத்து காட்டு, இந்த கிழக்கால பக்கம் பக்கத்து காட்டுக்கிற பையன். அவன் மலையில போய் ஆடு மேய்ப்போம், எங்களுது ஆடு இருக்குது, அவங்களது ஆடு. ஆடு மேய்க்க போகும்போது அந்த பையன் சாராயம் மலைக்குள்ள போய் வாங்கிட்டு வர போயிட்டான் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிடுறாரு. சோப்புல பணம் 10,000 வச்சிருக்காங்க. அந்த 10,000 பணம் வந்து அந்த அக்ரிக்கு போற பணம் 20,000 சம்பளம் வாங்குறான். அந்த பில்லு இந்த சோப்புல வச்சிருக்கான். அதை காட்டினாலும் அவர் ஏத்துக்கல, கேஸ் எழுதிட்டாரு. நானும் அந்த பையனோட அப்பா அவங்க அம்மா 3 பேர் ஸ்டேஷன்ல போய் கேட்கறோம், சார் இவ வந்து சாரா வைக்கிறவர்ல அக்ரிக்கு படிச்சிருக்கான், 3 பேர் பட்டதாரி, 3 பேர் பசங்க ஒண்டிதான் படிச்சிருக்கான், வேற யாருமே படிக்கல, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக பையன் மேல நீ வழக்கு போற தப்புன்னு அப்படி கேட்கறோம் ஸ்டேஷன்ல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுன, நீ வெளியே வாங்கினாரு. ஐயா நான் என்ன சொல்றேன்னா 1000 ரூபாய்க்கு 1 லிட்டர் சாராயம் நீங்க விற்கிறீங்க, நீங்க பிடிச்சார சாராயம் 1 லிட்டர் கூட கோர்ட்ல ஒப்படைக்கிறது இல்ல,
கோட்டர் 500 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அதே இந்த ஊர் ஒன்றிய செயலாளர் ரஞ்சித் கோபின்னு சொசைட்டி தலைவர், இந்த ஊர் ஏடிஎம்கே ஒன்றிய செயலர், அவங்களுக்கு சாராயம் வருதுன்னா கூடயே கொண்டு போய் அவங்க வீட்டுல வந்து விட்டு வரீங்க, வேற ஆள் பிடிச்சி வாங்க. இது எந்த விஷயம் அந்த காக்கி சட்டை போட்டு செய்யறீங்க, இது நியாயமாதுன்னு நான் கேட்க, எனக்கு அவருக்கு வாக்குவாதம் வந்துருச்சு. போலீஸ் கேள்வி கடலை காட்டியா, நீதிபதி கூட உங்களுக்கும் ஆமா எனக்கு அவருக்கும் வாக்குவாதம் வருது. நீதிபதியே கேட்கறது இல்ல, சாராயம் ஏன் கொண்டாந்து கோர்ட்ல ஒப்படைக்கிறது இல்லை, நாங்க எழுதுறதான் கேஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க, நீ யாரு கேட்கறதுக்குன்னு கொஞ்சம் காரசாரமான வாக்குவாதம் அங்க ஸ்டேஷன்லயே வந்துருது. இது கேட்கறதுக்கு காரணம் முகாந்திரம் என்னன்னா, எங்க வீட்டுல போன டைம் நான் வார்டு உறுப்பினர், இந்த எங்க வீட்டுல வார்டு உறுப்பினர், நாங்க இருக்கிறது ஒரு குடும்பம் தான், சுத்தி இருக்கீங்க பூராமே அவங்க சொந்தக்காரங்க தான், 100 குடும்பம் அவங்க தான் சொந்தக்காரங்க தான், எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் அவங்க தான், வரது போறது வேலை செஞ்சு கொடுக்கறது இல்ல எது இருந்தாலும் சரி அனைத்து வேலைக்கும் அவங்க தான் வருவாங்க, நாங்களும் அவங்களுக்கு அதே மாதிரி எங்களால் முடிஞ்சது நாங்களும் செஞ்சுட்டு இருப்போம். இப்படி இருக்கும்போது எப்படா கேட்காத விடுறது சொல்லி கேட்டு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே வழக்கு போட்டுருவாரு, உடனே உன் மேலே வழக்கு போட உட்காருனாரு. சார் என் மேல இன்னைக்கு வழக்கு போடுங்க, நான் ஒரு 4 நாள் கழிச்சு ஹைகோர்ட்ல உங்க மேல வழக்கு போடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அப்ப கொரோனா காலகட்டம், எது கோர்ட்டுக்கிட்ட எல்லாம் லீவ் இருக்கு. அந்த காரணத்துல இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வாரம் கழிச்சு, ஒரு 4 நாள் அல்லது ஒரு வாரம் இருக்கா, ஒரு வாரம் கழிச்சு எங்க வீட்டுக்கு அந்த அதிமுக கட்சி ஒன்றிய செயலாளருடைய தம்பி இன்னும் ஒரு 10-20 பசங்க வந்து எங்க வீட்டை அடிச்சு உடைச்சிடறாங்க. ஆள் இல்ல அந்த டைம்ல, எப்படி எங்க சாராயம் வைக்கிறான்னு சொல்லி நீ போலீஸ் சொல்லுவீங்களா, இவனுக்கு எப்படி கொடுத்தா இவனே போலீஸ்ல பிடிச்சா கேஸ் எழுத 4 நாளைக்கு கொண்டு வெளியே வரான், ஏன் கேட்டன்னு சண்டை வருது. இதை காரணத்தை வச்சுக்கிட்டு நாங்க போய் கேஸ் கொடுத்துட்டோம். அமர்லிங்க சொல்லிதான் வந்து இது பண்றாங்க. ஐயப்பன் 2 போலீஸ் வந்த பசங்களோட போய் போட்டோட கேஸை கொடுக்குறோம். கேஸை கொடுத்தோம்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த அமிர்தலிங்க ஐயப்பன் அந்த எஸ்ஐ மட்டும் பேரை எடுத்துட்டு கொடுங்கன்னு கேக்குறாங்க. நான் எஸ்ஐ தான் இதுக்கு தூண்டுதல, எஸ்ஐ பேரை நீக்கிட்டு கொடுக்க முடியாதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அதை வாபஸ் வாங்காத ஒரு வாரம் கழிச்சு என் மேல வனத்தை அத்துமீறி வனத்தை அழிச்சிட்டேன்னு சொல்லி 100 பேர், எனக்கு உள்பட 100 பேர், எதுக்கு 100 பேர் சேர்த்துறாங்கன்னா என்னை கைது பண்றாங்கன்னு சொன்ன உடனே இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே அவங்க சொந்தக்காரங்க தான் எல்லாம் வந்துட்டாங்க, ஒரு 100 பேர் சாலை மறியல் பண்றதுக்கு. சாலை மறியல் பண்ண வரவனா என்ன இப்படி இவ்வளவு பேர் உனக்கு சப்போர்ட் வராங்க, எப்பறம் வெளியே வந்துருமான்னு சொல்லிட்டு 100 பேர் குணசேகர மட்டும் கைது. யாரு சொந்தக்காரங்க ஊர் ஃபுல்லா இருக்காங்கன்னு சொன்னீங்க? இந்த கண்ணையன் கிருஷ்ணனோட சொந்தக்காரங்க தான் பக்கத்துல இருக்காங்க எல்லாமே. அவங்க தான் 100 பேரும் வராங்க எங்களுக்கு. எனக்கு எப்படி குணசேகரன் எனக்கு ஆதரவா சாலை மறியல் பண்ண வராங்க, ஆத்தூர் ஸ்டேஷனுக்கு முன்னால சாலை மறியல் பண்ண வராங்க. அவங்க வந்த உடனே இவங்க 100 பேர்த்து மேல வழக்கு, இன்னும் மற்ற சமூகமும் வராங்க, இவங்களும் அதிகம் ஆனா மற்ற சமூகத்துக்கு கம்மி, அவங்களும் வராங்க, எல்லாத்தையுமே வழக்கு 100 பேர்த்து மேல வழக்கு போட்டுறாங்க. நான் ஒண்டி கைது மீதி தலைமறைவுன்னு சொல்லி போட்டுறாங்க. வனத்துறையில புகார் கொடுத்தாங்கன்னு. அப்புறம் இந்த கண்ணையன் கிருஷ்ணனை கடப்பாறையால குத்தணும்னு சொல்லி அவரு ஒரு புகார், நானும் என் தம்பியும் போய் அப்படியே சொசைட்டில போய் கூட்டுறவு சொசைட்டி அவர் தலைவர் அவரு என்ன சொல்றாருன்னா, சொசைட்டில அத்துமீறி அரசு பணி செய்ய தெரியாம கொலை மிரட்டல் அங்க ஒரு 3 கேஸ் ஒரே டைம்ல போட்டு நான் 28 நாள் உள்ள இருக்கிறேன் கொரோனா காலகட்டத்துல இந்த காவல்துறை போட்டதுல. இது வெளியே வந்த உடனே தகவல் உரிமை சட்டப்படி வனத்துறையில கேட்கறேன், ஐயா இது தப்பு, இது எப்படி நீங்க வழக்கு பதிவு பண்றது சொல்லி தகவல் உரிமை சட்டப்படி இது கேட்கறேன். ஐயா அந்த தேதியில புகார் கொடுத்துல கேட்டேன். அன்பழக ராஜன் நான் இந்த தேதியில அந்த ராமநாயகுல ஊர் பொதுமக்கள் 6 வேலை புகார் கொடுத்து தகவல் படி கொடுத்துட்டாரு. இது நடந்த உடனே கோர்ட்ல தள்ளுபடி பண்ண சொல்லி கேட்கறான். இவர் வந்து காட்டுல வரக்கூடாண்டாரு. கிருஷ்ணன் வந்து 1991 4/12/1991 ஒரு குற்றப்பத்திரம் எழுதி கொடுத்துருக்காரு. அதை ஆவணப்படி எங்களுக்கு இந்த சொத்து அவரு எதுக்கு எங்களுக்கு அந்த காசை வாங்குற இந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு, அதுல இருந்து நாங்க குத்தகைக்கு 30,000 வட்டி இல்ல 60,000 பேங்க் வட்டி போட்டு தரேன்னு வாங்கியிருக்காரு. எங்களுக்கு ஏன் அவரு காசு கொடுக்கணும்னா அவருக்கு எங்களுக்கு அவரு தான் கார்டு வாங்கி தராரு. 7 ஏக்கர் நாங்க சேலம் இரும்பாலையில கார்டு கொடுத்தப்ப இங்க வந்து கார்டு வாங்குறோம், அவரு தான் அந்த 7 ஏக்கர் வாங்கி தராரு எங்களுக்கு. அது கிருஷ்ணன் கண்ணையனும் இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு அந்த காட்டுல வரக்கூடாது கிழங்கு வச்சிருந்தோம். அந்த காட்டுல கிழங்கு போடுறது ஹைகோர்ட் டைரக்ஷன் வாங்குற போய் இது மாதிரி நான் குத்த பத்திரம் நாங்க கிழங்கு வச்சேன், அளவு வீணா போகுது குடும்பம்னு கேட்கும்போது ஆடியோ விசாரணை பண்ணி தீர்ப்பு போடணும் ஹைகோர்ட் டைரக்ஷன் போட்டுருச்சு. ஆடியோ விசாரணை பண்ணி அதை போட்டுருந்தாங்க. ஆடியோ விசாரிச்சு என்ன சொல்லிட்டாங்க, 2 பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க உங்ககிட்ட குத்த பத்திரம் அவங்ககிட்ட ஒரு பட்டாவில் அவங்க பேர் இருக்கு, அதனால நீங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, கோர்ட்டு என்ன முடிவு வருதோ அது வரல இருக்கிற நிலையே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் இப்ப என்ன ஸ்டேட்டஸ் அதை மெயின்டைன் பண்ணுங்க சொல்லி ஆர்டர் போட்டாரு. இதுக்கு பின்னால என்ன பண்ணிட்டாங்க, போலீஸ்காரர் அங்கிருந்து ஒரு 4-5 பேர்த்த கூட்டு வந்து சில்லிம்பலத்துல ரவுடி பசங்களை ஒரு 10-20 பேர்த்த கூட்டு வந்து இந்த கிழங்க ஃபுல்லா புடிங்கிடுறாங்க. இந்த 3 நாளா 3 லோடு பிடிங்கிறாங்க. 3 லோடு பிடிக்கிறாங்க. 3 நாளும் நம்ம ஆன்லைன் புகாரு நேர்லையும் கொடுக்குறோம், எல்லாமே வாங்கி வச்சுக்கிறாங்க. எங்க இருக்கிற புகார்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு கிழங்கு அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு மாசம் கழிச்சு எங்க மேல ஜாதி பத்தி திட்டான்னு எங்க மேல கேஸ் போடுறாங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு எங்க மேல ஜாதி பத்தி திட்டான்னு எங்க மேல கேஸ் போடுறாங்க. ஜாதி பத்தி திட்டான 21 நினைக்கிறேன், 21 எஃப்ஐஆர் பார்த்தா தான் கரெக்டா சொல்ல முடியும். எங்க மேல ஜாதி பத்தி திட்டான ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. வழக்கு பதிவு பண்றாங்க. அது ஜாமீன் சேலம் கோர்ட்ல ஓடிட்டு இருக்குது. இது சம்பந்தமா அந்த கிருஷ்ணன் கண்ணையன் நல்லவர், நல்ல
சரிங்களா? இந்த போலீஸ்காரர் வந்து இந்த தப்பான விஷயத்தை நீங்க கையெழுத்து போட அவன் குத்த பத்திரம், அன்ரிஜிஸ்டர் பத்திரம், ரிஜிஸ்டர் பண்ண பத்திரம், எனக்கு கார்டு கொடுத்த அவளும் அவருக்கு பண ஆசையை உண்டு பண்ணி எங்களுக்குள்ள வெறுப்பு உண்டு பண்ணாரு தவிர கிருஷ்ணங்கரே நல்லவர். சரிங்களா? இன்னைக்கும் சொல்றேன், இவங்க தூண்டுதல் பேர் தான் அவர் நடந்துக்கிறாப்லே தவிர அவர் மேல எந்த இது கிடையாது. இந்த எருமை காட்டு எருமை பிரச்சனைக்கு சொல்றேன். தொட்டி இருக்கு, அப்ப காய்ச்சல், அவர் 2017 காய்ச்சலுங்க, தண்ணி குடிக்கிறது இருக்காது. இவர் கிணத்து தண்ணியை தொட்டியில விட்டு நைட் லைட்ல வந்து எருமை குடிச்சிட்டு போயிடும். எல்லா பக்கமும் தொட்டியில குடிச்சா இங்கேயும் குடிச்சிருச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த தொட்டி சுத்தி கரண்ட் விட்டாரு. குச்சி காடு அது வித்துங்கிறது மட்டும் ஒரு பாத்தி இருக்கு, அவர் வீட்டுக்கு முன்னால ஒரு பாத்தி அவர் ஓட்டுக்காரு, தண்ணி கட்டிக்குவாரு, அதை பண்ணிக்குவாரு. அந்த ஒரு பாத்தி மட்டும், அந்த ஒரு பாத்திக்குள்ள குச்சி வச்சு திங்கிற கிழங்கு, வேவிச்சு திங்கிற கிழங்கு வச்சிருப்பாரு, மரவள்ளி கிழங்கு, வேவிச்சு திங்கிற கிழங்கு. அதுக்கு அந்த அந்த ஒரு பாத்திக்குள்ளே அந்த தொட்டி சுத்தி கரண்ட் போட்டோம்னா எருமை 2 எருமை வந்து அவத்தே விழுந்துருச்சு கரண்ட்ல. அவத்தே குழி தோண்டி பதிச்சிடறாரு. தூக்கிட்டு போக முடியாது, ஒரு எருமை 4 டன் 5 டன் வரும், தூக்கிட்டு போக முடியாது. அதனால அவத்தே குழி தோண்டி பதிச்சிடறாரு. ஒரு மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு இந்த கம்யூனிஸ்ட்ல இருக்கிறவங்களே ஒருத்தர் வனத்துறைக்கு தூது சொல்றாங்க, இது மாதிரி எங்க ஆள் ஒருத்தர் இறவே இது பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, வனத்துறையில ஸ்கோடு ரேஞ்சர்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கோடுன்னு பிடிக்கிறாங்க. அவங்க பேர் வந்து முருகன், பேரு ஸ்கோடு ரேஞ்சரோட பேரு முருகன். ஏசிபி அவர் வந்து பிடிக்கிறாரு. ஏசிபி இந்த இதை பாக்குறாங்க, வழக்கு பதிவு பண்றாங்க, கேஸ் கோர்ட்ல ஓடிட்டு இருக்குது. இது சம்பந்தமா 2020 இந்த கேஸ் வந்த உடனே அவங்க ஒப்பந்தம், இந்த வழக்கு வன எருமை சாவடிச்ச வழக்கு ரத்து பண்ணி கொடுத்துறான், காடை ஒன்று திருப்பி கொடுத்துறான். குணசேகர மேல ஜாதி பத்தினா கடப்பாறையில குத்துறான ஒரு வழக்கு போட்டது. இதுதான் நடந்தே தவிர அவருக்கு எங்களுக்கு இன்னொரு வாடாப்பட்டம் கூட நான் பேசுனது கிடையாது, சண்டை பண்ணிக்கிறது கிடையாது. இதுதான் ரீசன். இதனாலதான் இதை பழி வாங்குறாங்க. அதுதான் நான் சொல்ல, காவல்துறையோ அல்லது வனத்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இளங்கோவன் எங்களுக்கு மாவட்ட செயலாளர், அதிமுக மாவட்ட செயலாளர், எங்க ஊர்ல ஒரு பாதை போடுறாங்க. இது வந்து திமுக ஆட்சி காலத்துல கொண்டாந்த கல்லார் நீர்த்தேக்க திட்டம் 2009ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டுறாங்க. அதுக்கு மேல ஆட்சி மாறினோட அந்த திட்டம் அப்படியே கிடப்புல போட்டுறாங்க. எங்க ஏரியா 62 ஏக்கர் வன கல்லார் நீர்த்தேக்க திட்டம், அதுக்கு பேரு 62 ஏக்கர் வனத்துக்குள்ளே இடம். அதை வந்து இவங்க அந்த திட்டத்தை முடக்கிறதுக்கு அந்த நடு ஏரிக்குள்ள வர மாதிரி, அந்த திட்டத்தை நடு ஏரியில வர மாதிரி வன எஃப்எம்பே இல்லாம அதுல பாதை எடுத்துடுறாங்க. எஃப்எம் இப்படி பாதை போட்டு சொல்லி 2014 ஹைகோர்ட்ல நான் டைரக்ஷன் வாங்குறேன். இந்த வனத்துறையில வனமே வந்து வனத்தை பாதுகாக்கிற அதிகாரியை வனத்தை அழிச்சா எப்படி சரியா இருக்குன்னு சொல்லி 2016 வழக்கு போடுறேன். அப்படியே ஓடிட்டே இருக்குது. இப்ப மறுபடியும் தார்சாலை ஊத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த எஃப்எம்பில ராமநாயக்கமலை டு கும்பக்கல் வழியா பட்டியலூர் நாவலூருக்கு தடம் இருக்கு. பட்டியலூர் நாவலூர்னு எங்க ஊர் பக்கத்துல. அதுக்கு எஃப்எம்பில ஒரு மேப் இருக்குது, அந்த மேப்ல தான் தடம் போடுறேன்னு சொல்லிட்டு மேப்பே இல்லாத புதுசா வனத்தை அழிச்சு இவங்க ரோடு போடுறாங்க. இது சம்பந்தமா அந்த வனத்துறை அதிகாரி, இந்த அமிர்தலிங்க ஐயப்பன், வீரமணின்னு சொல்லி ஒரு எஸ்ஐ எல்லாத்துக்குமே புகார் கொடுக்குறேன் ஸ்டேஷன்ல. இதை வாங்கி வச்சுக்கிட்டு வனத்துறையில வன அரசு ஊழியரை இந்த கொலை பண்ண மிரட்டுறா, கத்தி எடுத்து வெட்ட வரான்னு சொல்லி அப்போ ஒரு பேர் போடுறாங்க, ஒரு 30 பேருக்கு மேல. இதான் நடந்ததுங்க. இதுக்குதான் என்ன அந்த பழி வாங்குறத தவிர இடியை நாங்க போய் பயன்படுத்துற அவசியம் இல்ல. பயன்படுத்த வேண்டிய இந்த இடத்துல உங்க பத்திரிகை ரிப்போர்ட்டர் உங்களுக்கு தெரியும், இடியை பயன்படுத்தி யாராவது காட்டை வாங்க முடியுமா? இல்ல அவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் போற காடை எங்க மலை ஓரம் தான் எங்க காடு. ஒரு 10 லட்சத்துல ஒரு 15 லட்சம் போலாம் இன்னைக்கு ஒரு கருத்துக்கு. இது கவர்மெண்ட் கைட்லைன் படி ஒரு 5 லட்சம் மதிப்பு. இப்பதான் முன்ன வந்து 1 லட்சம் தான் மதிப்பு. இவ்வளவு சூழ்நிலைக்கு மேல எங்களை வந்து பழி வாங்கணுங்கிற நோக்கத்துலதான் இந்த வேலை செஞ்சாங்களே தவிர, காவல்துறையோட ஆத்தூர்ல இருக்கிற காவல்துறை என்ன பண்ணா, அந்த போலீஸ்கார மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. எஸ்பி பார்த்தோம்னா, இப்ப காவல்துறையா இருக்கா, சின்ன பையன் தெரியாத பண்ணிருப்பான், இதை விட்டுருப்பான், வேற ஏதாவது நல்ல வழக்காரனை கொண்டு விட்டா அதை பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு. இதான் நடந்தது. அதே ஐஜி போய் பார்த்ததுக்கு இது காவல்துறை மேட்டர்லாம் வேணாப்பா, வேற ஏதாவது நல்ல வழக்கை கொண்டா பண்ணிக்கலான்ட்டாரு. டிஐஜி போய் சேலத்துல அவரையும் பாட்டு வந்தா. இதுக்கு மேலதான் அப்புறம் நான் கோர்ட்டுக்கு போறோம். நீதிமன்றத்துக்கு எதுக்கு நாங்க நீதிமன்றம் சொல்றேன்னா, ஆத்தூர் ஸ்டேஷன்லயோ எஸ்பி கிட்டே கொடுத்த புகாரை எடுத்துக்காதனால இந்த கிழங்கு புடுங்கின வழக்கை வந்து அவங்க எடுத்துக்காதுக்கு நாங்க போய் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகும் போது, உயர்நீதிமன்றம் வந்து கீழ்கோர்ட்ல போய் 156 போடுங்க, தள்ளுபடி பண்ண பிற்பாடுங்க வாங்க அப்படி சொல்லி அவங்க ஆர்டர் போட்டாங்க. 156 போடணும். 156 அந்த சட்டப்பிரிவுல நாங்க ஆத்தூர் கோர்ட்ல போட்டிருக்கோம். 2 வருஷமா மேஜிஸ்ட்ரேட் கட்டை எடுத்து பாக்குறாரு, அப்புறம் அப்படியே வச்சிடறாரு, படிச்சு பார்த்து போடுறாரு, படிச்சு பார்த்து போறாரு. இப்படியேதான் போகுது. அந்த மேஜிஸ்ட்ரேட் போயிட்டு வேற மேஜிஸ்ட்ரேட் வந்தாரு. இப்ப இருக்க மேஜிஸ்ட்ரேட் அந்த போலீஸ்கார பேரை மட்டும் நீக்கலாமா? முன்ன மேஜிஸ்ட்ரேட் அதே தான், இப்ப இருக்கிற அதாவது சொல்றாங்க, அந்த போலீஸ்காரருக்கு பேரை மட்டும் நீக்கிட்டு போட்டா ஆர்டர் போட்டலாங்கிறாங்க. இன்னொரு அந்த போலீஸ்கார பேரும் நீக்கலாங்க, ஆர்டர் ஒன்றும் போடாம இருக்கு. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை மனு கொடுப்போம், போயிட்டு ஐயா இது கொஞ்சம் வழக்கு ஒரு உத்தரவு போடுங்க, வழக்கு ஒரு உத்தரவு போட்டு கொடுத்துட்டு. இன்னைக்கு கூட வாய்தா வக்கீல் ஆஜரானாரு. இந்த சூழ்நிலையில போது இது மாதிரி ஈடி வரல இந்த பிரச்சனை போயிருக்குங்க ஐயா, கொஞ்சம் பார்த்து ஒரு ஆர்டர் போடுறேன். இன்னைக்கு போய் வக்கீல் முத்துக்குமார் போய் சொல்லிட்டு வந்தாரு. இதான் போயிட்டு இருக்குது, இந்த நிலையில தான் போயிட்டு இருக்குது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார் 2 பேருக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஐயா. அவருக்கு எங்களுக்கு பிரச்சனை, எங்களை வாழ வச்சவரு அவர் தான். நான் சொல்றேன், எங்களுக்கு காடு வாங்கி கொடுத்தா அவர் தான். இன்னைக்கு நான் அவர் வந்து ஒரு நாளும் வாடா படம் கூட நான் பேசுறது கிடையாது, சரிங்களா? எங்களுக்கு காடு வாங்கி கொடுத்தா அவர் தான். இன்னைக்கு இந்த ஊடகத்துல கெட்ட பேரை பரப்புறதா அவர் தான்.
அவர் வந்து காவல்துறை சரிங்களா? தூண்டுதல் அடிப்படையில இப்படி செய்யறாருன்றீங்க. காவல்துறையோட தூண்டுதல் அடிப்படையில் தான் செய்யறாங்க. அப்புறம் கட்சிக்காரங்க காவல்துறை மாதிரி என்னடா இவங்க செஞ்சார் அப்படின்னா அவங்களுடைய தூண்டுதல், கட்சிக்காரி கம்யூனிஸ்ட்ல இருக்கிற கட்சிக்காரங்க தூண்டுதல் பேர் தான் அவர் செய்யறாங்களே தவிர, ஏற்கனவே இந்த காசை எதுக்கு கொடுத்தோன்னு அந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்லாம இருக்கேன். அவங்க பக்கத்து காட்டுல ஸ்ரீரங்கன் சொல்லிட்டு அருந்ததி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, அருந்ததி கம்யூனிட்டி சேர்ந்தவங்கள இவங்க பக்கத்து காட்டு ஸ்ரீரங்கன் என்பவர் அவங்க சிபிஎம், இவர் சிபிஐ, அவங்களுக்குள்ள அந்த வர கார்டு எண்ணுதாங்களாரு சண்டை பண்ணி அவரை குத்தி கொண்டுறாங்க 1981 கண்ணையன் கிருஷ்ணன் கொண்டவர் போடு 1900 இவங்க 2 பேரும் 1988 அந்த வழக்கு தள்ளுபடி ஆகுது. 87, 88 தள்ளுபடி ஆகுது. தள்ளுபடி ஆனோம்னா அந்த 81 இருந்து அந்த கார்டு சும்மாவே கிடக்குது. எங்களுக்கு 91 ஊருக்காரங்களாம் பேசி அவன் உயிர் போயிருச்சு, உனக்கு வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு, ஏதோ ஒரு அவனுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அந்த காட்டை வச்சுங்க. சும்மா கிட்ட என்ன பண்றாங்க, ஊருக்காரங்க பேசி அவங்களுக்கு பணம் வாங்கி தராங்க. எங்கிட்ட பணம் 90,000 வாங்கி அவங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு எங்ககிட்ட குத்தை கூட்டு பம்பாய் போயிடுறாங்க. அப்புறம் இங்க இருப்பாங்க, பம்பாய் போவாங்க, இளச்சிப்பாளையம் போவாங்க, அப்படி ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இங்க இருப்பாங்க, அங்கேயும் போவாங்க. அங்க ஒரு நாளைக்கு இருப்பாங்க, அங்க ஒரு மாசம் இருப்பாங்க, இங்க ஒரு மாசம் இருப்பாங்க, அப்படி வருவாங்க இருப்பாங்க. இது உள்ள எங்களுக்கு அதுல யாரும் பிரச்சனை பாகுபாடு இல்லாம தான் இருந்தது. இந்த காவல்துறை வந்துதான் இந்த தப்பான போக்க வழிநடத்துறதுக்கு காரணம் அமிர்தலிங்க ஐயப்பன். அந்த அமிர்தலிங்க ஐயப்பன் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இத்தனை காவல்துறையும் செயல்படுத்த தவிர, ஆனா நான் ஒண்ணும் தெரியாத நடிக்கிறாங்க தவிர அத்தனையுமே பொய். இதுக்கு எஸ்ஐ அமிர்தலிங்க ஐயப்பன் எஸ்ஐ ஆத்தூர் ஊரக காவல் நிலையம் போலீஸ்காரங்களை காப்பாத்துறதுக்கு வேண்டி இது எல்லா காவல்துறையும் அவனுக்கு துணை போறாங்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே அவங்க வெளியே காவல்துறையே வெளியே மரவா இருந்து இவங்களை இயக்குறாங்களே தவிர வேற எந்த திட்டமும் கிடையாது. முழுக்க முழுக்க காவல்துறை தான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. காவல்துறை வந்து சட்டத்தை பாதுகாக்கணும், கடவுள் மாதிரி. அவங்களே இது மாதிரி ஒரு தப்பை பண்ணும் போது என்ன பண்ண முடியும்? காவல்துறையில சாராயம் வைக்கிறவன புடின்னு சொன்னா நம்ம வழக்கு பதிவு பண்றாங்க, நீதிபதியே கேட்கறதுல. எந்த பத்திரிகையிலையும் இந்த சாராயம் வைக்கிறவரை பத்தி யாராவது போடுறாங்களா பாத்தியா? உனக்கு அறிவே இல்லைன்னா என்கிட்ட சண்டைக்கிறாங்க. எந்த பத்திரிகையாலும் ஏயா போலீஸ்கார பிடிச்சி வச்சுப்பாரு, சாராயம் கோர்ட்ல படிக்கிற யாராவது போட்டுருக்காங்களா? பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி கூட்டி போயிட்டான்னு போட்டாங்க, பெரிய எழுத்துல 4 நாளைக்கு ஓட்டுறாங்க டிவியில. உண்மையான நியூஸை எந்த பத்திரிகாரமே டிவி ரிப்போர்ட்டர் யாரும் கொண்டாடுறதே கிடையாது. இது திமுக கவர்மெண்ட் கொண்டாடுறது 2009 திமுக கவர்மெண்ட் கொண்டாடுற திட்டம், அந்த கல்லார் நீர் தேக்க திட்டம். அதுக்கு தான் நான் வழக்கு போட்டு இன்னை வரலும் போராடிட்டு இருக்கேன் தவிர, இன்னை வரலும் இந்த திமுக கவர்மெண்ட் வந்தவொடனே அவனுக்கு இன்ஸ்பெக்டர் பதவி கொடுக்குறாங்க. அதாவது சாராயம் ஒரு திருடுற ஒரு எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டர் பதவி வழங்குறாங்க. அவன் அப்பயே இருந்தாலே காசு கொடுத்தா எவனாலும் எதை வேணாலும் கொடுப்பான், பொறுப்பு யாரு பண்றேன்னா அவர் ரொம்ப தெனவட்டா இருப்பாப்ல. யாரையும் பிடிச்சோன்னா அடிப்பாப்ல. யாரும் அமிர்தலிங்க ஐயப்ப வந்து இவருக்கு துணை போனாள். ஐயப்பங்கிற எஸ்ஐ வந்து இவருக்கு துணை. இப்போ வந்து இந்த 2 விவசாயிகளுடைய நிலத்தினுடைய பக்கத்துலதான் உங்களுடைய நிலம் இருக்கு. ஆமா, இடம் இருக்குங்க. அவரு இந்த சொல்றது தண்ணி வெட்டி விடுறாங்க, மண்ணை வெட்டி விடுறாங்க, அத்தனையும் போய்ங்க. 3 வருஷம் காடு சும்மா கிடக்குது. வேணும்னு மரம் எங்களுக்கு பக்கத்துல தோப்பு கண்ணா இருக்கு, பாக்கு தோப்பு. குத்தகைக்கு 91 எங்ககிட்ட தாங்க இருந்தது இடம். அது வந்து அவங்களோட இடத்த நீங்க குத்தகைக்கு எடுத்திருந்தீங்க. ஆமா, குத்தகைக்கு இந்த பணம் 30,000 வட்டி கிடையாது, காட்டு குத்தகை கிடையாது. 30,000 வட்டி தர மாட்டாங்க, காட்டு குத்தகை கிடையாது. 60,000 பேங்க் வட்டி போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, இது ஏன்னா கால அளவு இருந்துச்சா இதுக்குள்ள நீங்க முடிச்சுக்கணும் அப்படின்னு? அவரு அதெல்லாம் வந்து அப்ப நான் சின்ன பையன். இவர் எழுதி கொடுக்கும்போது எனக்கு என்ன 87 தான் பிறந்தேன். அன்னைக்கு வயசு 10-12 வயசு இருக்கா. 81 எழுதி கொடுக்கும்போது அவ்வளவுதான் வயசு. இவர் என்ன எழுதியிருக்காருன்னா உறுதிமொழி ஆவணம் தான் எழுதியிருக்காரு. குத்தகை பத்திரம் கூட அதுல எழுதல. உறுதிமொழி ஆவணம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் போடுங்க, நான் பாப்பர் அனுப்பிச்சுடுறேன். நீ எது உண்மையோ பொய்யோ பார்த்து கூட பண்ணுங்க. நாங்க அதை போய் இவரு என்ன சொல்றாங்க, ஐயோ பத்திரம்லாம் அவங்களே ரெடி பண்ண, நான் எப்படிங்க எழுத முடியும்? அப்ப 10 வயசு பையனுக்கு போய் நாங்க பத்திரம் வாங்கிட்டு வந்து என்ன எழுத முடியும்? 91 போட்டது, அதுக்கப்புறம் கையெழுத்தே போடுறது இல்லைங்க. 91 உறுதிமொழி ஆவணம்னு எழுதி கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். ரினியூல் பண்ணல, எழுதவும் இல்லை. அந்த காகிதம் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு பின்னால எதுவுமே கிடையாது. அதுக்கு மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு 2 ஏக்கர் மண் அள்ளிட்டு காசு தரனாங்க. மண்ணை சூளைக்கு வித்தாங்க. ஒரு 2 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் எவ்வளவு வித்துருப்பாங்க. அள்ளிட்டு காசு தராங்க, மண் அள்ளிட்டாங்க. ஒரு ஏக்கருக்கு மேல மண் அள்ளிட்டாங்க. ஆனா அவர் காசு இல்ல. அவர் மகன் வீட்டுல போய் மத்தோடு கட்டுறாங்க, மகனு கொடுத்துருக்காரு, சரி பண்ண விட்டாச்சு. இதான் நடந்தது. அது வரல எங்களுக்கு சண்டை எல்லாம் கிடையாது, ஒன்னும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த காவல்துறை சாராயம் வித்தாங்கன்னு கேட்டதுக்கு அவசரம் இந்த வழக்கெல்லாம் போட்டு இப்ப ஈடிக்கு நான் தான் சமன் பண்ணிட்டேன், நான் தான் வந்து இந்து பள்ளம் நான் தான் எழுதி கொடுத்தேன்னு சொல்றாங்க. அத்தனையுமே போய் நான் ஒரு நாள் அதை சொல்லவும் இல்லை, நான் எழுதவும் இல்லை. ஓகே, உங்க மேல என்னென்ன வழக்கு சார் இப்போ பெண்டிங்ல இருக்கு? காவல்துறை போட்ட வழக்கு என் மேல எந்த வழக்கு இல்லை. காவல்துறை போட்ட வழக்கு இப்போ போட்ட வழக்கு பெண்டிங்ல இருக்கு. என்ன ஜாதி பத்தி திட்டான்னு சொல்லிட்டு போட்ட வழக்கு பெண்டிங்ல இருக்கு. இந்த இதுமாரி ஒரு கடப்பாறையில குத்திட்டா சொசைட்டில வந்து கொலை மிரட்டல் விட்டாங்கன்னு சொல்லி இந்த வழக்கு பெண்டிங்ல இருக்கு. இது எல்லாமே வந்து இவங்க இந்த விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வழக்கு தான். இந்த விவசாயி பக்கத்து காட்டுக்கிற விவசாயி இவங்களுக்கு துணையா வர்றாங்க. இவங்க 2 பேர் தான் இதை கொடுக்குறாங்க. மத்த கம்யூனிட்டி யாருமே எங்க ஏரியாவிலே வந்து 8000 ஓட்டு எஸ்ஐ ஓட்டு தாங்க. எங்க பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து. சேலம் மட்டும் எங்க பஞ்சாயத்து ராமநாயகுளம் பஞ்சாயத்து பெருசு. அதுல இவங்க மட்டும் தான் காவல்துறையை ரன் பண்றவங்க. இவங்க மட்டும் தான் கூப்பிட்டு அதை பண்ணிட்டு பிடிச்சிருக்காங்க. இவங்க சமூகம் சேர்ந்தவங்க நம்ம காட்டுக்கு வேலை செய்யறது, நாங்க அவங்களுக்கு வண்டி ஓட்டி கொடுக்கறது, நல்லா கட்டலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை? இவங்க இந்த போலீஸோடைய கெட்ட புத்தியால, போலீஸோட தூண்டுதல் தான் நடக்கிறத தவிர வேற யாராலையுமே இது நடக்கலைங்க.
புதிய முழுக்க தமிழகம் முழுக்க கட்சி காரணம் கூட போலீஸ் வந்து தான். உங்களுக்கு ஆமா, கிருஷ்ணன் ஆதரவாக சமையா செயல்படுறாங்க. கிருஷ்ணன் சாமி டாக்டர் கிருஷ்ணன் சாமியா சொல்லிருந்தாரு. அவரு போட்ட லெட்டர் கூட ஒருத்தர் அவங்க இது தொடர்பா உங்களை சொந்தக்காரங்க எல்லாம் ஒருத்தர் பார்த்தாங்களா அந்த கொடுத்திருந்தாரு. கட்சிக்காரங்க? இல்ல அவங்கள நான் பார்த்ததும் இல்ல, அவர்கிட்ட பேசுனதும் இல்ல. அவர் என்னமோ கூடயே இருந்து பத்திரத்தை எழுதி கொடுத்த மாதிரியே அவர் சொல்றாரு. அத்தனையும் போய் அவர் வந்து பெரிய மரியாதை வச்சிருக்க அவர் மேல தப்பான நியூஸை போய் கிரியேட் பண்ணி இவருடைய இமேஜை இவரே கெடுத்துக்கிறாருன்னு என் கருத்து. அவர் வந்து இதுக்கு வந்து தப்பா உண்மையை பார்க்கட்டும். என்னையும் கேட்டா நான் சொல்ல போறதில்ல, நான் இல்லைன்னு சொல்ல போறதா என்கிட்ட பேப்பர் கொடுக்க போறேன். அவன் சொல்ல தப்பா இருந்தா எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். தப்பா நான் போட்டிருந்தோ லெட்டர் கொடுத்திருந்தாவோ இல்ல ஒரு திட்டிருந்தாவோ என்ன தூக்கத்தனம் அதிகமா எனக்கு தண்டனை கொடுக்கட்டும். அப்பதான் அடுத்தவன் திருந்து வாங்குறான். என்ன பார்த்து அப்பதான் அடுத்தவன் திருந்துவான். இவனுக்கு அவர் வர இவ்வளவு இப்போ தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படி திருந்துவான். இவங்க நீங்க ஒண்ணுமே இல்லாத நிர்வாகிக்கு போய் நீங்க இது மாதிரி பேசி பெரிய ஆக்கி விட்டா அது எந்த விதத்துல நாயங்க நான் திட்டிருந்தா என்ன தண்டனை கொடுக்கணும் ஏத்துக்கிறேன். இல்ல அவர் ஏதாவது சொல்லியிருந்தா அது மாதிரி புடிஞ்சிருந்தா என்ன வேணா கொடுக்கட்டும். அவரை அடிச்சுட்டு அவனுக்கு ஒத்திட்டு என்ன இதெல்லாம் தப்பான வகந்தி. நான் எதுக்கு அவர் பண்ண போறேன்? இது வந்து வேணும்னே திட்டமிட்டு செய்யறாங்கன்னு நான் சொல்றேன். இவரு இது இவ்வளவு இதுக்கு ஒரு போராடுறாரு. செந்தில்குமார்னு அரூர்ல அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க எங்க பக்கம் பொண்ணு அங்க இருந்து கட்டி வந்தது. அந்த போய் மருந்து குடிக்க போயிட்டான். எதுக்குன்னா வேலைய 2000 வேலை அவங்களுக்கு வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க. வேலைக்கு சேர சொல்லி சம்மன் வந்திருக்கு. அது வாத்தியார் வேலையில என்ன ஆகி போச்சுன்னா அந்த பையனோட பேர்ல வாத்தியார் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. லிஸ்ட்ல விட்டாங்க. நீட் தேர்வுல இதுல படிச்சுட்டானு ஒரு நபருக்கு 25 லட்சம் இருந்து 37 லட்சம் லஞ்சம் வாங்கிட்டு எஸ்சிக்கு போட வேண்டிய வேலையை அப்படியே பிசிக்கு மாத்தி விட்டாங்க. கோர்ட்ல போனா கவர்மெண்ட் வக்கீல எகுத்து இந்த நாங்க வச்ச வக்கீல அவரால் பேசவும் முடியல. சென்னையில ஒரு வக்கீல வச்சிருந்தோம். 50,000 பீஸ் மட்டும் வாங்கினாங்க. ஒண்ணுமே கிடையாது. அந்த கொலைக்கு அப்படி இருந்தா மருந்து குடிக்க போயிட்டான். போனா போயிட்டு 2 நாளா கார்ல சென்னை போயிட்டு வந்ததுக்கு 10-12 நானா செலவு பண்ணேன். அந்த பையனை கூட்டு வந்து வேலை இல்லாலும் பரவாயில்ல இதுக்காக உசுறு போனா வராது கம்முன்னு சொல்லியிருக்கான். அதுக்கெல்லாம் போறாருன்னா அவர் வந்து அவங்க சமூகத்தை ரொம்ப நான் பாராட்டுவேன். இது மாதிரி ஒருத்தர் சாவர மாதிரி இருக்கா வேலையை மாத்தி வைக்கிறாங்க. இதெல்லாம் அவர் போராடலாம். நான் வாட்ஸ்அப் இப்ப கூட அனுப்பிடுறேன். அதுக்கெல்லாம் ஐயா போராடிட்டு நானும் கூட வரங்கிறேன். இந்த மாதிரி ஒரு எஸ்ஐக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு கொடுத்த வேலையை 36 பேர்த்தோட வேலையை பிசிக்கு போடுறாங்க. 25 லட்சம் இருந்து 35 லட்சம் 37 லட்சம் லஞ்சம் வாங்கிட்டு போடுறாங்க. அதெல்லாம் இவருக்கு ஒரு நாளும் குரலே கொடுக்கல. இதெல்லாம் பாவம் அப்பா பழி வாங்குற விஷயம். இது பண்ணலாம். இதை விட்டுட்டு நான் அந்த திட்டவும் இல்லை அவர் பேசவும் இல்லை. இதை போய் எங்களுக்குள்ள சமூகத்துக்குள்ள ஒரு வேற்றுமை உண்டு பண்றாரு. ஒரு தாயா பிள்ளை பழகிட்டு இருக்க சமூகத்துல வேற்றுமை உண்டு பண்றாரு. ஜாதி பத்தி திட்டம் இவர் ஒண்ணு பண்றாங்க. இது வந்து ஊர்ல எல்லாம் பிரபலம் என்ன ஆகிட்டு இருக்க தவிர இல்ல ஒண்ணு கூட உண்மையே கிடையாது. நான் இது தொடர்பாக நீங்க ஏன் அப்படி இருந்தா எப்படிங்க? அப்படி இல்லைங்க. பிரஸ் மீட் வந்து எல்லா பிரஸ்காரங்களும் வந்து என்கிட்ட பிரஸ் எடுத்துட்டு போறாங்க தெரியல. ஒருத்தரோட டிவில போடல. அவங்க பேசுறத மட்டும் தான் போட்டாங்க. அனைத்து டிவிக்காரங்களும் வந்து என்கிட்ட பேட்டி எடுத்துட்டாங்க. ஆனா ஒரு டிவிக்காரர் புரிய இது தந்தி டிவில மட்டும் தான் 2 நாளைக்கு முன்ன போட்டிருந்தாங்க நான் பேசுனேன். அதுக்கு முன்ன எல்லா டிவில நெட்ல கூட நான் பேசி அப்படி போட்டிருந்தேன். இதுல வாட்ஸ்அப் இதுல போட சொல்லி பையனை போட சொல்லியிருந்தேன். யாருமே எல்லாரும் வந்து என்கிட்ட எடுக்கிறாங்க. ஆனா டிவில நான் பேச வெளியிடுறது இல்ல. அவங்க பேசுறது மட்டும் தான் வெளியிடுறாங்க. அதுதான் பத்திரிக்கையாளர் என்ன சொல்றேன்னா ஒரு திருடனுக்கு துணை போவாங்கிறேன். நானே தப்புனா என்ன வெளிக்காட்டுங்கிறேன். நானு நீங்க பொய்யான நியூஸை வெளியே போட்டு உலகத்துக்கே ஒரு கட்சி கெட்ட பேரை உண்டாக்குறீங்க. பிஜேபி கட்சியில இருக்காங்கிறதுக்கு ஒரே காரணத்துக்கோசமே அரசியல் பழி வாங்கணும். இவங்களை வேணும்னு கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கோசமே இது பண்றாங்க. அண்ணாமலைஜி இப்ப எண்மண் மக்களுக்கு நேத்துல இருந்து 2 நாளா எங்க சேலம் மாவட்டத்தில் நடைபயணம் வர்றதுனால பாரத பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையம் திறந்து வைக்கிறது ஒரே காரணத்துக்கோசரம் இது தப்பான நியூஸை ஈடினாவே வந்து பிஜேபியினுடைய அடியாட்கள் சொல்லி தப்பா எல்லாமே தப்பா பேசி அனுப்பிச்சு விடுறாங்க. இது அனைத்துமே பொய். நீங்க அரசியல் பண்றதா வேலையில பண்ணுங்க. இதுல ஏன் போய் பண்றீங்க? இதை நாங்க ஏதாவது அப்படி யாராவது திட்டிருக்கோமா? யாராவது பேசிருக்காங்களா? இந்த காரணத்தை வச்சு அரசியல் பழையவனா வேலையில பண்ணுங்க. நாங்க தான் கிடைச்சவா. நாங்க ஒரு மலையில ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு போய் இதுக்கு இந்த மாதிரி ஒரு தவறான நியூஸை பரப்புறீங்கன்னு என்னோட கருத்து. எங்களோட இந்த பல கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.